வெல்கம் டு மைண்ட் பீட் சேனல். அனைவருக்கும் விஜயலட்சுமியின் அன்பான வணக்கம். அனைவரையும் மைண்ட் பீட் சேனலுக்கு வரவேற்கிறேன். அனைவருக்கும் போகி பண்டிகை வாழ்த்துக்கள். போகி என்றாலே பழையன கழிதலும் புதியன புகுதலும். போகியை பற்றி யாருமே சொல்லாத ஒரு விஷயம், 63 நாயன்மார்களின் ஒருவரான சிறுத்தொண்டர் என்பவர் மன்மதனை எரித்த நாள் போகி. ஆசை, கோபம், பேராசை போன்றவற்றை எரித்த நாள். மார்கழி மாதத்தினுடைய கடைசி நாளான போகி அன்னைக்கு ஆண்டாள் திருப்பாவை 30 பாசுரங்களை பாடி முடித்தாள் என்று புராணங்கள் சொல்கிறது. முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, போகியில் எரிக்க வேண்டியது பழைய பொருட்களை மட்டுமல்ல, பழைய துக்கம், பழைய தோல்வி, பழைய பயம், கெட்ட குணங்கள் எல்லாவற்றையுமே எரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பழைய காற்று வெளியேறி புதிய உயிர் உள்ளே வருவதற்கான ஒரு ஆன்மீக மாற்றத்திற்கான நாளே போகி திருநாள். போகி அன்னைக்கு பொதுவாகவே நம்ம வீடு வாசலெல்லாம் சுத்தம் பண்ணிட்டு தேவையில்லாத பொருட்களை எல்லாம் தூக்கி போட்டுருவோம். பயன்படுத்தக்கூடிய துணிகளை ஏழை பிள்ளைங்களுக்கு கொடுத்தா அவங்க அதை பயன்படுத்திக்குவாங்க. முடிஞ்ச உதவியை இன்னைக்கு மற்றவங்களுக்கு செய்யலாங்க. முற்காலத்தில் வருஷத்துக்கு ஒரு தரம் பயன்படுத்தி வீணாக போன பாய், முறம், தொடப்பம், இந்த இலைங்க, காஞ்சி போன இலைங்க, இதெல்லாம் தான் போட்டு எரிப்பாங்க. ஆனால் இப்போ எங்கே பார்த்தாலும் பிளாஸ்டிக், பேப்பர், டயர், இது எல்லாத்தையுமே எரித்து சுற்றுச்சூழலை மாசுபடுத்திட்டு வரும். ஆனால் ஒரு சில இடங்களில் போகி அன்னைக்கு தேவையில்லாத பொருட்களை கூட எரிக்கிறது கிடையாது. இந்த விஷயம் வரவேற்கத்தக்கது. போகி அன்னைக்கு அதிகாலையில், அதாவது மேளம், சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாமே இந்த மேளத்தை கொட்டிட்டு வருவாங்கங்க. பொருட்களை எரிக்கிறாங்க இல்லைங்களா, அதை சுற்றி அந்த மேளத்தை கொட்டிட்டு வருவாங்க. நம் வீட்டின் அருகில் உள்ள தீய சக்திகளையும் விஷ ஜந்துக்களையும் வெளியேற்றுவதற்கு. போகி பண்டிகை அன்னைக்கு பருப்பு போலி, இனிப்பு போலியெல்லாம் செஞ்சு சாமி கும்பிடலாங்க. போகி அன்னைக்கு நம் முன்னோர்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அந்த வகையெல்லாம் செஞ்சு அவங்க படம் இருந்தால் படம் வைக்கலாங்க. இல்லையா, அவங்க நினைப்பாலேயே ஒரு வாழை இலை போட்டு அவங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் செஞ்சு அந்த வாழை இலையில வைக்கலாங்க. புது துணி வச்சு கும்பிடும்போது முன்னோர்களுடைய ஆசி கிடைக்கும். குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் கும்பிடக்கூடிய நாள் போகி. வீட்டில் மனமாகாதவர் இறந்திருந்தால் அவர்களை நினைத்து கும்பிடுவதும் குடும்பத்திற்கு நல்லது. இது வரைக்கும் செய்யலைனாலும் குடும்பம் நல்லா இருக்கணும்னா செய்யலாம் இல்லைங்களா. போகி பண்டிகை அன்னைக்கு செய்யக்கூடியது, வீடு வாசல்லாம் சுத்தம் பண்ணிட்டு வாசலில் ஆவாரம்பூ, சிரிப்பு இலை, வேப்ப இலைய வாசலில் சொருகணுங்க. அது கிருமி நாசினியாக நமக்கு பயன்படும். வாசலில் மஞ்சள் குங்குமம் வைக்கணும். வாசலில் கோலம் போட்டு ஆவாரம்பூ, சிரிப்பு இலைப்பூ வைக்கும் பொழுது லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும். போகி அன்றைக்கு செய்யக்கூடாதது பிளாஸ்டிக் பொருட்கள், டயர் போன்றவற்றை போட்டு எரித்து சுற்றுப்புறத்தை மாசுபடுத்தக்கூடாது. போகி எரிச்சிட்டு இருக்கும் பொழுது தேவையில்லாமல் பேசக்கூடாது. போகி என்பது முடிவு, பேச்சு என்பது தொடக்கம். ஆனால் தொடக்கம் நல்லதாகவே இருக்கணும் இல்லைங்களா. அதிகமான கோபம், வாக்குவாதம், அடுத்தவங்களுடைய மனசை புண்படும்படி பேசுதல், இதெல்லாம் செய்யவே கூடாது. வீட்டில் தேவையில்லாத சண்டை சச்சரவு போடக்கூடாது. வீடு சுத்தமாக வச்சிருக்கணுங்க. அடுப்புங்கரையை மிகவும் சுத்தமாக பாத்திரங்களை கழுவி வச்சிருக்கணுங்க. பயன்படுத்திய பாய், மெத்தை, தலையணை, பெட்ஷீட்டு, முறம், பழைய துடப்பம் இல்லாதவர்களுக்கு கொடுக்கக்கூடாது. பகலில் தூங்கக்கூடாது. கடவுள் சார்ந்த புத்தகங்களை எரிக்கக்கூடாது. இந்த போகி பண்டிகை அன்னைக்கு உங்களுடைய பழைய ஒரு பழக்கத்தை எரிக்கும் பொழுது பொங்கல் இனிமையாக இருக்கும். நீங்கள் எந்த பழக்கத்தை எரிக்க போகிறீங்க கமெண்ட்டில் சொல்கிறீங்களா? போகி அன்னைக்கு வீடு சுத்தம் செய்யும்போது இதை ஒவ்வொருத்தருமே மனசில் நினைங்க. இந்த வருட துக்கம் இங்கேயே முடியட்டும்ட்டு சொல்கிறது மன அமைதியை கொடுக்க வல்லது. இந்த வீடியோவை பாருங்கள், பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மைண்ட் பீட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியில் பயணித்து வாருங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். Thank you for watching.